பெரம்பலூர் அருகே தனியார் பள்ளி மாணவர்களை பாதுகாப்பற்ற முறையில் அழைத்துச் சென்ற வாகனத்தை வழிமறித்து ஓட்டுநரை மாவட்ட ஆட்சியர் கண்டித்துள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜவேலிடம் கேட்கலாம். ராஜவேல், இப்போ ஓட்டுநருக்கான எச்சரிக்கையை மாவட்ட ஆட்சியர் கொடுத்திருக்கிறார். மாற்று நடவடிக்கையாக என்ன எடுக்கப்பட்டது? தகவல்கள் என்ன? நிச்சயமாக பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டார பகுதிகளில் நிறைய வளர்ச்சி திட்ட பணிகள் நடந்துட்டு இருக்கு. இது ஆய்வு பண்றதுக்காக பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் கற்பகம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட போயிட்டு இருந்தாங்க. அப்போ கிருஷ்ணாபுரத்திலிருந்து அரும்பாவூர் செல்லும் வழியில தழுதாழைங்கிற கிராமத்துல வண்டி போயிட்டு இருக்கும் பொழுது இவங்களுக்கு முன்னாடி சென்ற ஒரு டாடா ஏஸ் வாகனத்துல ஒரு 25க்கும் மேற்பட்ட மாணவிகள் பள்ளி சீருடையில அந்த அந்த வண்டியில போயிட்டு இருக்கிறத பார்த்த ஆட்சியர் வாகனத்தை ஓவர்டேக் பண்ணி நிறுத்திட்டு இறங்கி என்ன ஏதுன்னு விசாரிக்கும் பொழுது அது முதலில் தனியார் பள்ளி என்று கூறப்பட்டது. அதன் பிறகு அரசு உதவி பெறும் பள்ளி, அன்னமங்கலத்தில் செயல்பட்டு வரக்கூடிய பள்ளின்னு தெரிய வந்துச்சு. மாணவர்களிடம் விசாரிக்கும் பொழுது வழக்கமா அந்த பள்ளிக்கு சென்று வருவதற்கு தழுதாழை, அரும்பாவூர் இந்த பகுதிகளில் இருந்து அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இருக்கு. ஆனா இப்ப அரையாண்டு தேர்வு நடந்துட்டு இருக்கிறதுனால மதிய நேரத்துல பேருந்து இல்லாததுனால நாங்க இந்த வாகனத்துல போறோம், அந்த வழியா இந்த வாகனம் போகுது, அதுல நாங்க லிப்ட் கேட்டு போறோம்னு சொல்ற மாதிரி மாணவர்களும் சொல்லியிருக்காங்க. மாணவர்களுக்கு உதவி செய்யும் நோக்கத்தோடு தான் அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி அந்த வாகனத்தோட டாடா ஏஸ் ஓனர், அந்த ஓட்டுநர் சொல்லியிருக்கிறாரு. இதனால அவரை வான் பண்ணிட்டு இதுக்கு போல மாணவர்களை ஆபத்தான முறையில் அழைச்சிட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி எச்சரித்த கலெக்டர் இந்த மாணவர்கள் அந்த வாகனத்துல இருந்து இறக்கி வேற ஒரு சீட்டட் வேன் ஏற்பாடு பண்ணி அந்த மாணவர்களை சரியான நேரத்துக்கு பரீட்சைக்கு போகணும், தேர்வுக்கு போகணும்னு சொல்லி வேற ஒரு அதிகாரியை நியமிச்சு அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருந்து அந்த களத்திலிருந்தே துறை சார்ந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர் இவங்களெல்லாம் அழைச்சி இது போல தனியார் பள்ளியாக இருக்கட்டும் அல்லது அரசு உதவி பெறும் பள்ளியாக இருக்கட்டும், அரசு பள்ளியாக இருக்கட்டும், மாணவிகள் பள்ளிகளுக்கு சென்று மீண்டும் பாதுகாப்பான முறையில வீட்டுக்கு வர்றதை உறுதி செய்யணும்னு சொல்லி அதிரடியா உத்தரவிட்டு இருக்கிறாங்க. நன்றி ராஜவேல். மாணவர்களுக்கான மாற்று ஏற்பாடு உரிய முறையில் செய்து தரப்படும் என்று எதிர்பார்க்கலாம். கொஞ்சம்